டேஸ் முன்னாடி மார்னிங் 6 டூ 6:30 இருக்கும். டெர்ரஸ் ஃபுல்லாவே காக்கா சுத்திட்டு ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு. என்னன்னு டெர்ரஸ்ல போய் பார்க்கும்போது, அங்க ஒரு பேர்ட் அடிபட்டு இருந்துச்சு. அந்த பேர்டால சுத்தமா பறக்கவே முடியல. அந்த பேர்ட வந்து அதிலேயே விட்டோம்னா, கண்டிப்பா எல்லா காக்காவும் சேர்ந்து அட்டாக் பண்ணி கொன்னுரும். அதனால அந்த பேர்ட எடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் தண்ணி குடுத்தேன். இப்ப சம்மர்ங்கிறதுனால ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால ஹீட் தாங்க முடியாம மேக்ஸிமம் இந்த பேர்டுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து தண்ணி குடுத்தேன். நான் தண்ணி குடுக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பேர்ட் வந்து ரொம்ப கத்திட்டு இருந்தது. தண்ணி குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அது வந்து கொஞ்சம் நார்மல் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறது புரியாம என்ன அடிக்கடி கடிச்சிட்டே தான் இருந்தது. அது சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் தினையும், வாட்டரும் ஒரு பவுல்ல வச்சு குடுத்துட்டேன். வீட்டுக்குள்ள வந்து ஃப்ரீயா ஃப்ளை பண்ண விட்டுட்டேன். விண்டோஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீயா ஃப்ளை பண்ண விட்டுட்டேன். அந்த பேர்ட வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வீட்டுக்குள்ள தான் வச்சிருந்தேன். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து கொஞ்சம் நல்ல எனர்ஜெட்டிக்கா இருந்தது. அதனால கண்டிப்பா பறந்துரும்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் டெர்ரஸ்ல எடுத்த இடத்திலேயே போய் விட்டுறலாம்னு சொல்லிட்டு விட்டேன். அப்பதான் ஒரு விஷயம் கவனிச்சேன். டெர்ரஸ் ஃபுல்லாவே நெறைய ஃபெதர்ஸா இருந்தது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, காக்காவும் மறுபடியும் சுத்து போட ஸ்டார்ட் ஆயிருச்சு. கண்டிப்பா அந்த பேர்ட வந்து அட்டாக் பண்ணி கொன்னுரும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பேர்ட வந்து எடுத்துட்டேன். நான் எங்க விட்டேனோ அதே இடத்துல தான் அந்த பேர்ட் வந்து பயந்து போய் இருந்தது. அப்படியே அத புடிச்சுட்டு வந்துட்டேன். அப்பதான் ஒரு விஷயம் கவனிச்சேன். அது தலை ஃபுல்லாவே காயமா தான் இருந்துச்சு. காக்கா எல்லாமே சேர்ந்து ரொம்ப கொத்திருக்கும் போல. அது தலை ஃபுல்லாவே ரொம்ப காயம் இருந்தது. நான் ஏன் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்தேன்னு எனக்கு தெரியல. நான் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்திருக்கேனேன்னு சொல்லி என்ன நெனச்சு எனக்கே ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆச்சு. அந்த பேர்ட வந்து எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு எடுத்துட்டு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள்ல வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி, அதுக்கு அடிப்பட்ட இடத்துல எல்லாமே அப்ளை பண்ணி விட்டேன். கம்ப்ளீட்டா அதோட பாடி ஃபுல்லாவே செக் பண்ணேன். செக் பண்ணி எங்கெங்க அடிபட்டுருக்குதோ அந்த இடம் ஃபுல்லாவே மஞ்சள வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். மஞ்சள் அப்ளை பண்ணி விட்டதுக்கு அப்புறமா விண்டோஸ், டோர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, அத வந்து ஃப்ரீயா ஃப்ளை பண்ண விட்டுட்டேன். அப்பப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணேன். ஆப்பிள், அதுக்கப்புறம் தெனை இந்த மாதிரி தான் குடுத்துட்டுருந்தேன். நெக்ஸ்ட் டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டு பையன் வந்து அத பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவன்ட்ட காமிச்சிட்டு இருந்தேன். அவன் கொஞ்ச நேரம் அத வச்சு விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அத வந்து பறக்க விட்டுறலாம். ஏன்னா, அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ் ஃபீட் பண்ற மாரி இருக்கு. அதனால அது கொஞ்சம் கண்டிப்பா பறந்துரும்னு சொல்லிட்டு, அத வந்து எங்க வீட்ல இருக்க கார்டன்ல வந்து அந்த குட்டி பையன் வந்து விட்டான். அந்த குட்டி பையன் வந்து அவன் ஹைட்டுக்கு எட்டுற ஒரு சின்ன பப்பாயா பிளான்ட்ல தான் அந்த பேர்ட வந்து விட்டான். அது கொஞ்சம் கொஞ்சமா பறந்து பெரிய பப்பாயா ட்ரீக்கு போச்சு. நான் அதுக்கப்புறம் செடிக்கு வந்து தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, இது வேகமா பறந்து போச்சு. நான் வந்து அத பார்த்தேன். பட் என்னால வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் இந்த பசங்க வந்துட்டு மல்பெரி ஃப்ரூட் சாப்பிட்டதே இல்லன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மல்பெரி ஃப்ரூட் பறிச்சு குடுத்தேன் சாப்பிடுறதுக்காக. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹீட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மனுஷங்க நம்மளாலேயே ஹீட்ட வந்து தாங்க முடியல. பேர்ட்ஸ்க்கும், அனிமல்ஸ்க்கும் எப்படிங்க அவங்க தாங்குவாங்க? கண்டிப்பா இந்த மாதிரி நெறைய பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இறந்து போயிரும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டுக்கு வெளிய கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் சாப்பாடு வைங்க. இந்த பேர்ட்ஸ்‌க்கும், அனிமல்ஸ்‌க்கும். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். டாடா!